கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 42வது வசனத்தை வாசிக்கிறேன். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரியமான ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாயிருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? யாரு தெரியுமா கெத்து? உண்மையிலேயே தாவீது தாங்க கெத்து. தாவீது கோலியாத்து தான் வெத்தா போயிட்டான். ஆனால் அந்த இடத்துல கெத்தை யார் காட்டுறா தெரியுமா? கோலியாத்து தான் காட்டுறார். ஏன்னா நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறேன், நான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறேன், எனக்கு நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் என் கூட சப்போர்ட்டுக்கு நிற்கிறாங்க, என்ன நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க, என்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. ஓ, என்னுடைய படிப்பு என்ன, என்னுடைய உயரம் என்ன, என்னுடைய அழகு என்னன்னு சொல்லி பீத்திக்கிட்டே இருந்தான் இந்த கோலியாத்து. ஆனால் தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். ஓ, அவனை அசட்டை பண்ணனானா? இவனா இவளா சரி, இவனா என்ன போய் ஜெயிக்க போறான்னு. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? கெத்து காட்டினவனை வெத்தாக்கிட்டு, வெத்தா இருந்தவனை கர்த்தர் கெத்தா மாற பண்ணிட்டார். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன், தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்க தான் யுத்த களத்துக்கு போனான். அப்படின்னா என்ன? எல்லாருக்கும் பூஜா தூக்கிக்கிட்டு இருந்தவனை கர்த்தர் ராஜாவாக மாற்றிட்டார். இன்னைக்கு கோலியாத்து உன் வேலையில் இருக்கலாம், இல்லை உன் ஆஃபீஸில் இருக்கலாம், இல்லைன்னா உன் குடும்பத்தில் இருக்கலாம், உன் ஊழியத்தில் இருக்கலாம். அவனை பார்க்கும்போது எல்லாருக்கும் பயம் வருது. ஆனால் இன்றைக்கி நான் உன்னை பார்த்து சொல்ல வரேன், எங்களுக்கு யுத்தங்கள் தெரியாது, எங்களுக்கு படிப்பறிவு அவ்வளோவா கிடையாது, நாங்கள் பார்க்கலாம் அவ்வளோ நல்லா இருக்க மாட்டோம், ஏதோ எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியாது, யார்கிட்ட எப்படி பேசணுன்னெல்லாம் தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும், தேவன் எங்கள் கூட இருக்கிறதுனால எதை வேணாலும் ஆண்டவருக்கு செய்வோங்க அப்படின்னு நின்னதுனால தான் அந்த கோலியாத்து தாவீதுக்கு முன்னாடி விழுந்துட்டான். அதனால தான் நான் சொன்னேன், நீ கெத்தா இல்லை வெத்தான்னு சொல்லி. யோசிச்சு பாருங்க, நான் சொல்கிறது உண்மை தானே? உண்மையிலேயே கெத்து, உண்மையிலேயே உயர்ந்தது தாவீது தானே. நீங்கள் உன்னை பார்த்து சொல்ல வரேன், ஒரு வேளை நீ சின்ன வேலையை, ஒரு ஆடு மேய்க்கிற வேலையை நீ செஞ்சிகிட்டு இருக்கலாம், இல்லாட்டி வீட்டில் கூட தங்காமல் மிருகம் கூடயே சுற்றிட்டு இருக்கலாம், அப்பா பாசம் கிடைக்காம, கூட பிறந்தவங்க பாசம் கிடைக்காம அனாதை மாதிரி நீ இருக்கலாம், யார் என்ன உயர்த்துவான்னு கேள்வியோடு இருக்கலாம். தாவீதை கர்த்தர் உயர்த்தின மாதிரி உன் ஆஃபீஸில் உன்னை உயர்த்துவா, உன் வேலை செய்கிற இடத்துல உன்னை உயர்த்துவா. ஓ, எல்லாம் தெரிகிறவனுக்கு கர்த்தர் எதையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாருங்க, ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும்னு விட்டுருவார். ஆனால் கர்த்தர் எதுவும் தெரியாதவனுக்கு சிலதை சொல்லி கொடுப்பார். பார்த்தியா? அதை சொல்லி கொடுக்கும்போது அவன் நமக்கு முன்னாடி அடிப்படிஞ்சு தான் ஆகணும். அதனால் கோலியாத்தை பார்த்து பயப்படாத, தாவீதே நீ தான் கெத்து. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசின ஆழமான சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மையிலேயே நீர் தான் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா உயர்ந்து இருக்கிறீர், நாங்கள் தாழ்ந்திருக்கிறோம், நீர் எங்களை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.